கர்த்தருடைய வல்லமை சபை மேலே இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி, 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 நன்றி அப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம், சோதரம், சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சபை முழுவதும் கர்த்தருடைய வல்லமை ஆமென் எங்கே இறங்கட்டு. ஊழியம் செய்கிற பிள்ளைகளாகிய ஆமென் அடியார்கள் மேலும் உம்முடைய அக்கினி இறங்கட்டு. சபை மேலும் உம்முடைய அக்கினி இறங்கட்டு. இது ஆவிக்குரிய சபை. இது தேவன் அசைவாடுகிற ஒரு இடம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா நாவுகளை கர்த்தரை துதிக்கட்டு. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு சொல்லுவோம், இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பூரண கிருபை உண்டாகட்டும். ஸ்தோத்திர பலிகளினால் கிருபை பெருகிறது, கிருபை பெருகுது. எல்லா நாவுகளும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும். பரலோகத்தின் தேவனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபை முழுவதும் பூர்ண கிருபை கர்த்தருடைய பிரசன்னமானது இறங்கட்டு. சீனாய் மலையிலே ஆமே வானலாவி அக்கினியிலே தெய்வமே நீர் இறங்கினீரே. ஹல்லேலூயா. சபை உம்முடைய அக்கினியாய் மூடுவீராகப்பா. சீனாய் மலையிலே வானலாவி அக்கினியிலே இறங்கினீரே. கர்த்தர் உயிருள்ளவே, கர்த்தர் உயிருள்ளவே. ஹல்லேலூயா. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சபை மக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே உம்மை ஆராதித்து உங்க நாமத்தை உயர்த்த, உமக்கு மகிமையை செலுத்த கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகளை கொண்டு வா என்பேன் என்று சொன்னீரே. உடைய ஜனங்களப்பா இந்த இடத்திலே கூடி கர்த்தரை மகிமைப்படுத்த உன் நாமத்துக்கு எல்லா புகழும் மகிழ்ச்சியும் ஆமே துதியும் கனத்தை செலுத்த கர்த்தர் கிருபை கொடுத்து தாங்கி நடத்துவீராக. ஏசப்பா இது உம்முடைய சபை. நீங்க இரத்த சிந்தி சம்பாதித்த உம்முடைய சபை. நீரே கூட இருந்து நடத்து ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம ஏன் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாம ஏன் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாம ஏன் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாம என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலு வெற்றி தருவி. ஆமென். யெகோவா நிசியே என்னாலு வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாம ஏன் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாம என் புகலிடமே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆராதிப்போம். யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா ஆமென். சுகம் தரு தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க
கலங்கலப்பா நாம புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே அவே கத்த நாம புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யோகவா ரூவா எங்கள் நல்ல அவே யோகவா ரூவா எங்கள் நல்ல சோத்திரமே அப்பா சோத்திரமே அப்பா சோத்திரமே கத்த நாம புகலிடமே அவே கருத்தோடு துதித்திடுவே கத்த நாம என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா சம்மா கூடவே இருக்கிறே யெகோவா சம்மா கூடவே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நாம புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே நாமம் என் புகலிடமே எல்லாரும் பாடி ஆராதிப்போம் துதித்திடுவே யெகோவா சாலோ சமாதானம் தருகிறீ அவே யெகோவா சமாதான சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கத்த நாம புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கத்த நாம என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கத்த நாம புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திர வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திர ஆவத்திலே அரு துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே ஆபத்திலே ஓ அரு துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் பயப்படாதே வலக்கரத்தாலே காப்பே என்றதாலே சோத்திர பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திர பாசம் என் மேல் வைத்ததினால் பறிக்க இயலாத ஆதவரும் எல்லாரும் ஆராதிப்போ பாசம் என் மேல் வைத்ததினால் ஆமென் பறிக்க இயலாது எவரும் என்னை மறவா சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து தாய்தன் சேயை மறந்து விட்டாலே
மறவேன் உன்னை என்றதாலே சோத்திர தாய்தன் சேயை மறந்து விட்டாலே மறவேன் உன்னை என்றதாலே சோத்திர வரைந்திரண்டோ உமுள்ளங்கையில் எந்த புகலிடமே வரைந்திரண்டோ உமுள்ளங்கையில் எந்த புகலிடமே என்னை மறவா சுனாதா தயவால் என்னை நடத்தும் எல்லாரும் பாடி ஆராதிப்போம் மறவா சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் கற்றோராய் கை நீடேரே கலங்கிடீரே என்றதாலே சோத்திர கற்றோராய் கை நீடேரே கலங்கிடீரே என்றதாலே சோத்திர நீரறியா யாது நேரிடா முடியையும் எண்ணி நீரே யாது நேரிடா முடியையும் எண்ணி நீரே என்னை சுனாதா தயவால் என்னை நடத்து என்னை மறவாய் சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்து உனக்கெதிராயலும் வாயித வாய்த்திடாதே என்றதாலே சோத்திர உனக்கெதிராயலும் வாயித என்றதாலே சோத்திர பறந்திடுமே நாமத்திலே பரணே ஜெய கொடியே பரணே எனக்காய் ஜெய கொடியே என்னை மறவா உந்தன் தயவால் எல்லாரும் ஆராதிப்போ என்னை மறவா நாதா உந்தன் தயவால் என்னை மூற்று ஓப்புவித்தேனே ஏற்று என்று நடத்து ஸ்தோத்திரா என்னை மூற்று ஓப்புவித்தேனே ஏற்று என்று நடத்துவி சோத்திரா எப்படியே கையிலே சேர்த்திடுமே எப்படியே என்னை மறவா நாதா உந்தன் தயவால் என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்து என்னை மறவா இயேசுநாதா என்னை நடத்து எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க என்னை என்று வழி வாரே என்னை சந்திக்க வாரே என்னை என்று வழி என்னை சந்திக்க வாரே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்த எந்த வாழ்வினிலே இயேசு பிசாசின் சோத பெருகிட்டாலே காமல் முன் செல்லவே சோதனை பெருகிட்டாலே
எல்லாரும் பாடி ஆராதிப்போ. உலகமும் மயங்கிட்டாலே மயங்கிடாமல் ரவி, உலகமும் மயங்கிட்டாலே மயங்கிடாமல் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலும் எந்த நாளிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் திடுவார், அமர்ந்த நடத்திடுவார், இடங்களில் மேத்திடுவார், தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தீர்த்திடுவார், பள்ளத்தாக்கில் காத்திடுவார், தினம் தீர்த்திடுவார், மரண காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலும் எந்த வாழ்விலும் இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலே சமாளியை நாரிட்டாலே, என்னை கைவிட்டாலே ஆலியை நாரிட்டாலே, ஐஸ்வர்யம் அழிந்திட்டாலே, ஆகாதவன் தள்ளிவிட்டாலே, யாவு அழிந்திட்டாலே என்று தள்ளிவிட்டாலே இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இந்த அப்பாவை துதிக்கிற ஒரு நேரம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆண்டவர் நல்லவே நல்லவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ கண்டிடுவாய். உன்னை அதிசயம் நீ அற்புதம் வழி தீரக்கு நடந்திடுமே. செங்கடலு வழிவிடுமே. வழி தீரக்கு அதிசயம் ஆமே. செங்கடலு வழிவிடுமே. தடைகளெல்லாம் போகுமே. இடஞ்சலெல்லாம் மறைந்திடும். ஆமென். இயேசுவின் நாமத்திலே தடைகளெல்லாம் போ
எல்லாரும் நாவுகளை பாடட்டு. இன்றே மறைந்தே உன்னை அதிசயம் செய்வே நீ அற்புதம் உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் குறைகளெல்லாம் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் ஆமென் என சொல்லுவோம். குறைகளெல்லாம் அதிசயமே இறை மகனாம் பாதையெல்லாம் மறைந்து போகுமே பாதையெல்லாம் நீயா ஒளிந்திடுமே பாதையெல்லாம் போகுமே பாதையெல்லாம் ஒளிந்திடுமே உன்னை அதிசயம் செய்வே நீ அற்புதம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் காண செய்வே கண்டிடுவாய் வழி நடத்து நடத்திடுமே ஆரிருளில் பேரொளி ஓ நன்றி அப்பா நடந்திடுமே காரிருளில் வீசிடுமே வனாந்திரமே ஆய் வந்தாலே அவரே கரமே வனாந்திரமே ஆய் வந்தாலே வல்லவர் இயேசு ராஜா நடத்திடுமே உன்னை அதிசயம் நீ அற்புதம் உன்னை அதிசயம் நீ அற்புதம் என்னை வாக்களித்தார் இன்று நிறைவேற்ற வந்திருக்காய் என்று தேவ இன்று நிறைவேற்ற வந்திருக்கார் உன்னை அதிசயம் உனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிற தெய்வமா இருக்கிறார் உன்னை அதிசயம் காண கிருபையால் நிலை நிற்கிறோ தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ நிலை நிற்கிறோ நிலை நிற்கிறோ கிருபை 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 எல்லாம் சொல்லுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோ ஓ தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ அவே கிருபையால் நிலை நிற்கிறோ ஓ தேவ கிருபையால் பேர் சொல்லி அழைத்தது பெரியவனாக்கியது உங்க கிருபை பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை என்னை பெரியவனாக்கியது உங்க கிருபை கிருபை ஓ கிருபை
கிருபை நன்றியப்பா கிருபை கிருபை கிருபையால் நிற்கிறோ நிலை நிற்கிறோ நிலை நிற்கிறோ தேவன் நிலை நிற்கிறோ நீதிமானை மாற்றியது உங்க கிருபை என்னை நித்தியத்தில் சேர்ப்பது நீதிமானை மாற்றியது என்னை நித்தியத்தில் சேர்ப்பது கிருபை அமே கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோ ஆமாப்பா கிருபையால் நிற்கிறோ எல்லாம் சொல்லுவோம் கிருபையால் நிலை நிற்கிறோ கட்டுக்களை நீக்கியது என் காயங்களை கட்டியது கட்டுக்களை நீக்கியது என் காயங்களை கட்டியது உங்க கிருபை கிருபை அவே கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோ எல்லாம் சொல்லுவோம் கிருபையால் நிலை தேவ கிருபையால் வல்லமையை அளித்தது உங்க கிருபை கொடுத்தது உங்க கிருபை வல்லமையை அளித்தது உங்க எனக்கு வரங்களை கொடுத்தது உங்க கிருபை கிருபை ஆமே கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோ எல்லாரும் ஆராதிப்போம் நன்றியப்பா கிருபையால் நிலை தேவ கிருபையால் கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே சனபதியே உங்கள் கிருபைகள் தர வேண்டுமே ஏழையின் புகலிட பக்தர்களின் மறைவிடம் ஏழையின் பக்தர்களின் மறைவிடம் கிருபாசனபதியே உங்கள் கிருபைகள் எல்லாரும் கையை தட்டி பாடி ஆராதிப்போ கிருபாசனபதியே உங்கள் கிருபைகள் உந்தனின் பாதம் பணிந்தால் முட்கள் கூட பூவா ஏசப்பா பாதம் பணிந்தால் உந்தனின் பாதம் பணிந்தால் முட்கள் கூட பூவா சிங்கத்தின் இன்ப வீடாய் மாறிவிடு சிங்கத்தின் கேவி இன்ப வீடாய் மாறிவிடு கிருபாசனபதியே எல்லாரும் கையை தட்டி ஆராதிப்போ கிருபைகள் நன்றி ராஜாவே கிருபாசனபதியே உந்தன் கிருபைகள் வேதத்தை நாம்
ஆமே சத்தியவேதம் நம்மை சுமந்தார். பாதைக்கு வழி காட்டு, சோதனையில் ஜெயம் பாதைக்கு வழி காட்டு, சோதனையில் ஜெயம் கொடுத்து கிருபாசன உந்தன் கிருபைகள் எல்லாரும் சொல்லி ஆராதிப்போ. கிருபாசனபதியே உங்க கிருபதாகப்பா. சந்தோஷவில் நொலியே சாந்தத்தில் சொரிவியே நொலியே பொறுமைக்கு அருமை ரட்சகர், பொறுமைக்கு அதிபதி அருமை ரட்சகரே, கிருபாசனபதி கிருபைகள் தர வேண்டுமே. கிருபைகள் ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடம், ஏழையின் புகலிடம் ஆமே மறைவிடமே, கிருபாசனபதியே உந்தன் ஆமே அப்பவாராதிப்போ. கிருபாசனபதி உங்க கிருபதாங்கப்பா. ஆமே அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே ஆராதனைகளை எல்லாரும் துதிப்போ. நன்றிப்பா நன்றி. கடந்த வாரம் எல்லாம் எங்களை பாதுகாத்தீரே, நல்ல சுகத்தை தந்தீரே, ஆபத்துகளுக்கு தீமைகளுக்கு சத்துரு இடையூறுகளுக்கு விலகி பாதுகாத்தீரே. கைகளை ஆமே கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஓ ஹalleluya. ஹalleluya. நன்றிப்பா நன்றிப்பா. உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்ன நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுங்க. கிருபையே மாறாத உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, கிருபையே கிருபையே மாறாத ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க. கிருபையே கிருபையே நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. ஆமென். என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா தாங்குகின்றது.
அப்பா பார்த்து சொல்லுங்க. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை கிருபையிலே கிருபையே மாறாதே உதவி செய் அவே அப்பா பார்த்து எல்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு கிருபையே 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 ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் ஆமே ஆண்டவர் உன்னை உயர்த்திருக்கிறாரே கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளில் உங்க கிருபை எங்களை தாங்குகிறது. ஆமே என்ன நடக்குது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. என்ன நடக்குகின்றது எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. அருளிய சொல்லி முடியா இவகாய் ஸ்தோத்ர. நீர் செய்த எல்லா நன்மைக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா இவகாய் ஸ்தோத்ர. நீர் செய்த எல்லா நன்மைக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியா அதிசயங்கள்
சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். சொல்கிறோம். நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாலம் எந்த அளவில்லா அன்பு காட்டினீரே. நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாலம் எந்த அளவில்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் மூடி சூட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் மூடி சூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்களில் கல்மணி போல சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் அழுப்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத அழுப்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். சொல்கிறோம். தூய ஆவியே தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை தூய ஆவியே தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை தேவன் அருளிய சொல்லி முடியா இவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கு ஸ்தோத்திரமே. தேவன் அருளி சொல்லி முடியா இவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கு ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே. எண்ணி முடியா
எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எங்களுக்கு ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தீராதே நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராதே நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு ஒரு அப்பா உண்டு, எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. உன்னை நான் கைவிடுவது இல்லை, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எகிப்தியனை பார்த்து பயப்படாதே, உன்னுடைய எகிப்தியனை பார்த்து பயப்படாதே, உன்னுடைய எதிரியை கண்டு பயப்படாதே. ஏனென்றால் உன் தெய்வம் உனக்கு முன்பதாக போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் எதிரியை பார்த்து பயப்படாதே. ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றிப்பா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உனக்கு ஒரு அப்பா இருக்கிறா. இந்த உலகத்துல யாருமே ஆமென் எனக்கு இல்லை என்று சொல்லாத. உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிற தெய்வம். உன்னை அழைத்தவர் உன்னை கைவிடவே மாட்டார். உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உனக்காக அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு முன்னே போகிறவர், உனக்கு அவர் முன்னே கடந்து போகிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். உனக்காக பாதைகளை செவ்வைப்படுத்தி உன்னை நடத்தி வருவார், உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஓராபாலா சந்தோராபாலாவா ரிபாபாபாபாலாரா. உன் தெய்வம் உனக்கு முன்னே போகிறவர் தடைகளை உடைப்பா. சத்ருவுடைய தடைகளை கர்த்தர் உடைப்பா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவா, சொல்லுவா. கர்த்தர் எனக்கு முன்னே போகிறவர் என் தடைகளை உடைப்பா. அல்லேலூயா. உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பா. சோதனையிலே உன்னை தேற்றி உன்னை நடத்துவா. சோதனையிலே உன்னை தேற்றி நடத்துவா. அல்லேலூயா. சோதனையிலே உன்னை தேற்றி உன்னை தைரியப்படுத்துவா. ஓ ஜீசஸ். ஆண்டவருடைய மகிமை சபையை மூடட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை சபையை மூடட்டும் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் கலக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களை இயேசுவா நீங்க தொடுவீராக. இன்றைக்கு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. இன்றைக்கு கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலே கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. பூமியிலே கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா.
அல்லேலூயா. ஓ ராபாலா சந்தோரா பாபா பாபா. அவனை பூமியில எதை நீ கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. ராபா பாபா லா ரா லா ரா லா ஷபலா ரா லா ரா 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 ரா. ஓ ராபா லா ரா து ராபா பாபா லா. இயேசுவே, ஆண்டவர் உனக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கிறார். மகளே, உன்னுடைய காரியங்களில் உள்ள சத்துரு தடைகளை கர்த்தர் உடைப்பார். உனக்காக அவர் யாவையும் செய்கிற தெய்வம். அவர் உனக்காக அற்புதங்களை செய்வார். இறங்கி யுத்தம் பண்ணுவார். இறங்கி யுத்தம் பண்ணுவார். இறங்கி யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கே உன் கண்கள் அந்த ஆச்சரியத்தை பார்க்க போகிறது. ஓ ராபாலா ஷபா பாபாலா ரா 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 ரா. அல்லேலூயா. உனக்காக 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 அவர் யாவையும் செய்வார். அல்லேலூயா. ஈசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாலம் எந்த அளவில்லா அன்பு காட்டினீரே. நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாலம் எந்த அளவில்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலு கிருபையிலு அனுதினமும் மூடி சூட்டினீரே. இரக்கத்திலு கிருபையிலு அனுதினமும் மூடி சூட்டினீரே. பிதாவே இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறோம். கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை மகிமை. ஹல்லேலூயா. உங்க பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. மற்ற எல்லா காரியத்திலும் உங்க கிருபைகளை தாங்கி நடத்தும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைவிடுவீராக. வந்திருக்கிற ஆத்துமாக்களோடு பேசுவீராக. ஆண்டவருக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தருக்கே மகிமை மகிமை. இயேசு நாமத்திலே ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே 4 to 8 வரை வாசிக்கும் போது, ஸ்தோத்ரா, ஒரு விசுவாசி கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது ஒரு யாரையோ சொல்லலை, ஒரு தேவ பிள்ளையை தான் குறிக்கிறது, ஒரு விசுவாசியை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக அதில் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசரா இருப்பீர்கள். நான் வாசித்த இந்த 4 to 8வது வசனம் வர அது கனி கொடுக்க வேண்டும் என்று தான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சரி, அதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மீட்டிங்கு, ஜாய்சன் மீட்டிங்க்கு நம்ம சபையிலிருந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும். அவன் இதை
சபா மக்கள் உங்களால் முடிஞ்ச அந்த இதை ஆமேன் நீங்கள் என்னிட கொடுக்கலாம். ஆமேன். இந்த மீட்டிங்னு சொல்லி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தா அதை சேர்த்து கொடுப்போம். ஹல்லேலூயா. நிறைய பேர் கர்த்தருக்குன்னு கொடுக்குறத வழக்கமாக கொடுக்குற காணிக்கையை அப்படியே ரூட்டு மாற்றி இந்த மீட்டிங்னு கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த கூடாரத்துக்கு காணிக்கை கொடுக்குறத பார்த்தேன் கவரில். அது கர்த்தருக்கு கொடுக்குற தசமபாகம். அவங்க மாதம் மாதம் கொடுப்பாங்க. ஒரு தசமபாகம் சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுப்பாங்கன்னா அதில் பாதியை கூடார வேலைக்குன்னு பிரித்து பாதியை காணிக்கைன்னு எழுதி வச்சுருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருக்குன்னு கொடுக்குற தசம பாகத்தை நான் சொல்கிற ஒரு விசேஷ காணிக்கையை திருப்பி விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. சில பேர் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்குறத அதை நிறுத்திட்டு அவன் மற்றவங்களுக்கு யாருக்காவது கொடுப்பாங்க. அது ஆண்டவருக்கு கொடுக்குறத களவாண்டு மற்ற மனுஷனுக்கு கொடுக்குறது மாதிரி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய தலையில் பரிமள தைலத்தை ஒரு பெண்ணை ஊற்றுனான். ஊற்றும்போது யூதாஸ் காரியோத்து சொன்னால் அது 300 வெள்ளி பணத்துக்கு விற்கும். அவ்வளோ விலை ஒசந்த ஒரு தைலம். இந்த காசை இப்படி வேஸ்ட் ஆக்கலாமா? ஆண்டவர் தலையில் ஊற்றுற தைலத்தை, இந்த தைலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு யார் சொன்னது? யூதாஸ் காரியோத்து. ஆக இந்த யூதாஸ் காரியோத்து புத்தி நமக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. கடவுளுக்கு கொடுக்கறத அதை ஏழைக்கு கொடுக்கலாம்னு சொன்னால் அது யூதாஸ் காரியத்தோடைய ஆவி. ஆமேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னது ரைட் தாப்பா, சூப்பரான ஒரு பதிலை சொன்னேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்லாம் சொல்லலை. அவளை விட்டு என்னை அடக்கம் பண்ணுவதற்காக இவள் செய்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உலகத்தில் தான் இருக்கிறாங்க. ஆமேன். அவங்களுக்கு உங்கள் விரும்புகிற நேரமெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு செய்யலாம். ஹல்லேலூயா. ஆக கடவுள் அது ஓகேன்னு சொல்லலை, அவங்கள விட்டுருப்பா, தொந்தரவு செய்யாத. அவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அதை செய்திருக்கிறாள். ஏழைகள் எப்போது பூமியில் இருக்கிறாங்க. ஆக என்னுடைய காரியத்தையும் ஏழை காரியத்தை கம்பேர் பண்ணி ரெண்டையும் பிணைஞ்சின்னா அது யூதாஸ் காரியத்தோடைய ஆவி. ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்குன்னு கொடுத்துடணும். ஆமேன். கொடுத்துட்டு தான் திரும்ப ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்குறத களவாண்டு ஏழைக்கு கொடுத்தீங்கன்னா அது யூதாஸ் காரியத்தோடைய புத்தி தான். ஹல்லேலூயா. அதனால் சில பேர் கடவுளுக்கு கொடுக்குறத நிறுத்திட்டு ஏழைகளுக்கு கொடுக்குறோம். அது மனசுக்குள்ளே அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் மாதிரி தெரியும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அது யூதாஸ் காரியத்தினுடைய பேச்சு. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுத்துரு. ஆமேன். ஸ்தோத்திரா. ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுத்துரு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்துரு. ஆமேன். ராயனுக்குரியதை நிறுத்தி தேவனுக்கு கொடுக்கக்கூடாது, தேவனுக்கு கொடுக்கறதை நிறுத்தி ராயனுக்கு கொடுக்குற. ராயனுக்கு வரி கொடுக்குறியா, நாட்டுக்கு வரி கட்டு. கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கைய அது கரெக்டாக ஆண்டவருக்கு நீ கொடுத்துரு. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்குன்னு நம்ம விசேஷத்தை செய்கிறத எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. அவை இந்த மீட்டிங்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் இந்த மீட்டிங்க்கு முன்னே 2 நாளைக்கு முன்னே கூட கொடுக்கலாம். மீட்டிங் நடக்கிற 2 நாளைக்கு முன்னே கூட கொடுக்கலாம். அதை மொத்தமாக சேர்த்து அவங்கள தான் கொடுக்க போகிறோம். போன தடவை அந்த மீட்டிங் நடந்துக்கிருக்கும் போதெல்லாம் ஒரு 3 பேர் கொண்டு நம்ம சபை விசுவாசி தான் 1000 ரூபா கொடுத்தாங்க. அந்த மேடையில் கீழே சேரில் உட்காந்துக்கிறதுக்கு அங்கே நேராக வந்தாங்க, ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. அதெல்லாம் சேர்த்து அந்த ஊழியக்காரங்கள்ட்ட கொடுத்தாச்சு. நானும் ஒரு அமௌண்ட்டு இந்த கூட்டத்துக்குன்னு சொன்னேன். அதை பொறுப்பாளராக இருக்கிற அந்த தீவில் ஐக்கியத்தில் பொறுப்பாளராக இருக்கிற சொன்னார், பாஸ்டர் இன்னொரு 10,000 ரூபா கூட்டித்தாங்க பாஸ்டர், நிச்சயமாக கூட்டுவேன். ஹல்லேலூயா. எங்கள் மக்கள் தந்தாங்கன்னா அவளுத்தையும் உங்களுக்கு தந்துடுவோம். ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னேன். அவங்க நம்மளை எவ்வளோ நினைக்கிறாங்க, ரொம்ப பெருசாக தான் நினைக்கிறாங்க. நினைக்கிறது நினைக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. நம்ம நிலைமை யாருக்கு தான் தெரியும்? அது ஆண்டவருக்கு தெரியும். நம்மளை பெருசாக நினைக்கிறாங்களா, நினைக்கட்டும். ஏன்னா நம்மளை அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, வசனத்துக்கு வருவோம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது வசனத்தில் உள்ளதும் அந்த 8வதும் அதில் உள்ள இடையில எல்லாமே என்னத்தை குறிக்கிறது என்றால் கனி கொடுக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த வசனத்தில் 4வது வசனத்தில் கீழே கடைசி சொல்லுகிறார், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அது 8வது வசனம் சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லுது. அது ஆண்டவருடைய வார்த்தை. சுருக்கமாக என்ன சொல்றதுன்னா, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக நம்ம வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. ஆகவே ஒரு விசுவாசி கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பைபிளில் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்படின்னா நம்ம வாழ்க்கை கடவுளுக்கு ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க தேவையில்லை. அதுல வசனம் இருக்கிறது, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்படி என்றால் ஒரு விசுவாசி இயேசுவோடு, இயேசுவில், அல்லேலூயா, இயேசுவோடு நிலைத்திருக்கிறது வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நிலைத்திருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். ஆண்டவரோடு நிலைத்திருக்க ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவ்விதமா ஒரு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4-5. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோல் இருந்து எழுந்த கிறிஸ்து எனும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்திலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பெலன் செய்தது. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்திலே அகப்பட்டு கிடக்கும் போது பாவ இச்சைகள் மூலமாக மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுத்தோம். அல்லேலூயா. பாருங்கள், பாவத்திலே வாழும் பொழுது ஒரு கனி கொடுத்தோம், அது மரணத்துக்கு ஏதுவான கனி. இப்போ ஆமென், அந்த பாவத்தை செய்ய வைக்கிற அந்த நியாய பிரமாணத்துக்கு ஆமென் மரித்ததினாலே, கிறிஸ்து உடையவர்களாய் மாறினதினாலே நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். ஆவிக்குரிய கனி என்றால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, இப்படிலாம் நிறைய ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கனிகள் எப்படி நாம கொடுக்க முடியும் என்றால், நாம் இயேசுவோடு நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. இயேசுவை விட்டு விலகி பாவத்திலே ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் அவன் ஒரு கனி கொடுக்கிறான். அது பாவத்துக்கு ஏதுவான, பாவத்தில் இருந்து முளைக்கிற கனி. அந்த கனி எதுக்கு நேரா கொண்டு போகிறது? மரணத்துக்கு ஏதுவா கொண்டு போகிறது. ஆவிக்குரிய கனி இயேசுவோடு நிலைத்திருக்கும் பொழுது ஆவிக்குரிய கனி கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு. அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை கொண்டு போகிறது, ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக நம்மை கொண்டு போகிறது. ஆக யாராயிருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, அவர்கள் கனி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள் மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆமென் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்கிறார்கள். ஆண்டவரோடு நடப்பதற்குண்டான கனிகளை கொடுக்கிறார்கள். இயேசுவோடு நிலைத்து இருக்கும் போது அவருடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. பாருங்க, நீங்க இயேசுவை கொஞ்ச நேரம் நீங்க சிந்திக்காம இருந்தீங்கன்னா உங்க சிந்தனை பாவத்துக்குள்ள போயிரும்.
அல்லேலூயா. இயேசுவை ஒரு 2 மணி நேரம் நினைக்காம இருந்தீங்கன்னாவே உங்க சிந்தை அழிவை நோக்கி போகும். மரணத்துக்கு ஏதுவான ஆமென் கனிகள் கொடுக்கிற அந்த பாவத்துக்கு ஏதுவாக போகும். ஆகவே சிந்தையிலும் எண்ணத்திலும் எல்லாவற்றிலும் நாம் இயேசுவோடு நிலைத்திருக்க வேண்டும். சங்கீதம் 92 13 14 15 வாசிப்போம். சங்கீதம் 92 13 14 15. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்ரா. பாருங்க, இதில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தருடைய ஆலயத்திலே இருப்பவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக அந்த அவங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆமென். ஸ்தோத்ரா. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னா நம்மளை ஒரு திராட்சை செடியாக கடவுள் நினைக்கிறார். என்னுடைய திராட்சை, என்னுடைய செடி ஆமென் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் கடவுளுடைய ஆலயத்தை விடாமல் நான் தேடி வரணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் ஒவ்வொரு காலமும் நான் ஆண்டவரை தேடணும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. கடவுளுடைய ஆலயத்தை தேடுகிறவர்கள் அவர்கள் கனி கொடுப்பார்கள். கடவுளுடைய சபையின் ஆராதனையை செபங்களை விடாமல் சபையை தேடி வருகிறவர்கள் கனி கொடுப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலையாய் அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி. ஆகவே கடவுளுடைய ஆலயத்தை தேடுகிறவர்கள் கனி கொடுப்பார்கள். ஆமென். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீ ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி நீ உன் வாழ்க்கை கனி கொடுக்காமல் ஆசீர்வாதம் இல்லாமல் போவதற்கு கடவுள் அநியாயம் உள்ள கடவுள் அல்ல. அவர் நீதி செய்கிற தெய்வம். அவர் உத்தமர் என்று விளங்க பண்ணும்படி, அவரிடத்திலே அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய ஆலயத்தை தேடுகிறவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாக, புஷ்டியானவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே வாழுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 122 1வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 122 1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய மனிதனாகிய தாவீது அவன் ஒரு பெரிய பரிசுத்தவான். அவன்கிட்ட சொல்லுகிறாங்க, நாம எல்லாரும் ஆலயத்துக்கு போவோம், எருசலேம் ஆலயத்துக்கு போவோம். ஆகவே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தே. அப்படி அவன் இருந்த அந்த மகிழ்ச்சி தான் அவனை ஒரு பெரிய ராஜாவாக, ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்பனராக, ஸ்தோத்திரம், அவன் மரிக்கும் போது அவனுடைய ரூம்புல கல்ல குமிச்சு வச்சிருக்கிற மாதிரி தங்கத்தை குமிச்சு வச்சிருந்தானா. அவனுக்கு வர்ற சந்தோஷத்தை பாருங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி நமக்கு வருதா? உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க பாபா, இந்த சந்தோஷம் உங்களுக்கு வருதா? அல்லேலூயா. சபைக்கு போமா அப்படின்னு கேட்ட உடனே அல்லேலூயா ஒரு மாதிரி சஞ்சலத்தோடு, ஒரு விருப்பம் இல்லாம, அல்லேலூயா மனசுல ஒரு விருப்பம் இல்லாம, ஏன்தான் இப்படி பிறந்தோமோ, அல்லேலூயா இந்த தாய்க்கு ஏன்தான் ஒரு மகனா பிறந்தோமோ, ஒய்யாம சபைதான் கூப்பிடுறா. அல்லேலூயா. ஒரே சபைக்கு போமான்னு தான் கூப்பிடுறா. என்னதான் செய்யறதுமே தெரியல. அல்லேலூயா. வெளியூர்களில் படிக்க போகணும்னு சொன்னா அங்கேயும் போக விடல. இந்த ஊர்லயே இருந்து ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. அல்லேலூயா. அப்படி வெளியூர்கள் அங்கிட்டு படிக்க போட்டாலும் அங்கேயே சபைகளுக்கு போகாம கொஞ்சம் காலம் அங்கிட்டு சுத்தி ரவுண்ட் அடிச்சிருக்கலாம். அல்லேலூயா. இப்படி இருக்கே வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரா.
ஆமென். அப்படி சில பேருடைய இருதயம். சில பேர் ஆண்டவருடைய சபைக்கு கண்டிப்பா போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். ஆமென். தாவீது சொல்லுகிறான், அப்படி போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு இருதயத்தில் வந்த சந்தோஷம் தெரியுமா? அல்லேலூயா. கடவுள் அந்த இருதயத்தினுடைய மகிழ்ச்சியை பார்த்து தாவீத கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வாங்க போவோம், ஆண்டவருடைய சபைக்கு போவோம், ஆலயத்துக்கு போவோம் என்று மகிழ்ச்சியோடு புறப்பட்டு வருவார்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். இது ஆண்டவர் அசைவாடுகிற ஒரு இடம். சபைக்கு போறோம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வரணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு ஆமென் உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சஞ்சலத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் இங்க உட்காந்துக்கிட்டு ஆமென் வீட்டுக்காரர் நேரம் வந்திருப்பாரு. அல்லேலூயா. வீட்டுக்காரர் நேரம் கடற்கரைக்கு வந்திருப்பாரு, வத்தையில ஏறிக்கிருப்பாரு, வல்ல போட்டில் ஏறுவார். ஆமென். நகர மீனோடு வந்திருப்பாரு, விலை மீனோடு வந்திருப்பாரு அப்படின்னு ஒரு கனவுல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஏன்னா 2 மாசம் ஸ்டேக்கு இருந்து இன்னைக்கு தான் போட்டு கடலுக்கு போயிருக்குது. அல்லேலூயா. எந்த வாரமும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இந்த வாரம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? வீட்டுக்கு போக போறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்ம ஆண்டவரும் அதை நம்ம நம்பிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுகிறது, கனி கொடுப்பதற்கு ஆமென் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். எருனா மாட்டு சாணி, எரு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஸ்தோத்திரம் ஒன்றும் காணவில்லை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். தோட்டம் திராட்சை தோட்டம், ஆனா நட்டி இருந்தது அத்தி மரம். ஆனா அந்த எஜமான் மரத்துல கனியை தேடின பொழுது கனி ஒன்றை காணோம். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு, அந்த ஓனர் இந்த அத்தி மரத்தை வெட்டி போடு, இது கனி ஒன்றும் கொடுக்கவில்லை. அவன் சொல்லுகிறான் தோட்டக்காரனை நோக்கி, 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. எத்தனை வருஷமா தேடுறாரா? 3 வருஷமா தேடுறாரா. ஸ்தோத்ரா. யாரை தேடி வர்றாரு? அத்தி மரத்தை தேடி வர்றாரு. இப்ப நம்மளையும் ஆண்டவர் தேடுவார். எதுக்கு? கனி கொடுப்பதற்கு. 3 வருஷமா கனியை தேடுறாரா. ஒரு வெயிட்டிங். கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். 3 வருஷமாச்சு கனி வருதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே கனி கொடுக்கணும்னா முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவோடு நிலைத்து இருக்கிறது. அடுத்து 2வது சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் வாழுவது. 3வது ஸ்தோத்திரம் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்து வாழுவது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வதாக சுற்றிலும் கொத்தி எரு போடுவது. அல்லேலூயா. அப்படின்னா ஒரு மனிதன் கர்த்தருக்கு கனி கொடுக்காமல் வாழும் பொழுது கனியை கடவுள் தேடுகிறார். ஸ்தோத்திரம். கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இதை நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். அப்படின்னா ஆமென், ஒரு மனிதனை கடவுள் படைச்சு அவன் கனி கொடுக்கும்படி விரும்புகிறார். கனி கொடுக்கலைனா சோத்துக்கு தெண்டமும் பூமிக்கு பாரமும் சொல்லுவோம்ல, அது மாதிரி நிலத்தை ஏன் கெடுக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க. நிலத்தை ஏன் கெடுக்கிறது, இதை வெட்டி போடு. அல்லேலூயா. ஆக ஆண்டவருக்கு நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். 3 வருஷமா பார்க்கிறார். ஆமென். உங்க வீட்டுக்கு உங்களை தேடி வர்றாரு. அல்லேலூயா. அவன் என்னுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்றாங்களா, பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அவன் டிவி பார்த்து நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்கிறாங்களா, எங்கனையா உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல புரணி பேசவெல்லாம் நான் வரமாட்டேன். அல்லேலூயா.
அங்கே வாசல்ல உட்கார்ந்து பேசவெல்லாம் வரமாட்டேன், நான் போய் ஜெபம் பண்ண போறேன். கனியை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கனியை தேடும் பொழுது கனி கிடைக்கல, கனி இல்லை. நம்ம சொல்லுவோம், ஏசப்பாடா ஜெபம் பண்ணும்போது நீங்க வாங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது வராதீங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நான் பேசிக்கிருக்கும் போது நீங்க என்னை தேடி வந்துடாதீங்க, நான் ஜெபம் பண்ணும்போது என்னை தேடி வாங்க. அவர் எப்பனாலும் உன்னை தேடி வருவார். ஆமென். 3 வருஷமா உன்னை தேடுகிறா, கனி கொடுப்பாயா? அல்லேலூயா. அதனால நல்லா பைபிள் படிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், நடந்துக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணணும், சபைக்கு வரணும், ஆண்டவரோடு நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது? அதற்கு அவன் ஐயா. இந்த ஐயான்னு சொல்றவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தோட்டக்காரன். இந்த ஐயான்னு சொல்றது யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எத்தனை தடவை உனக்காக ஆண்டவர் ஐயா ஐயான்னு சொல்லுவார் பிதாவை பார்த்து? எக்ஸ்கியூஸ் மியா. ஆமா, உனக்கு எத்தனை தடவை இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவன் ஒரு தடவை மன்னிச்சிருக்கேன். அல்லேலூயா. ஒரு தடவை அவன் வெட்டிடாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரா. 2024 ஆமென் நீர் ஆராதனையில் அல்லேலூயா ஆமென் அந்த ஆத்துமா கனி கொடுக்கிறதா மாறப்போகிறது நீர் ஆராதனையில். அல்லேலூயா. 2025 புது வருட ஆராதனையில் ஒரு ஆமென் பிரதிஷ்டை பண்ணி அவள் ஜெபம் பண்ண போகிறா. அவன் எனக்காக ஒப்பு கொடுக்க போகிறா. கனி கொடுக்கிற ஒரு மகனா மாற போறா. ஐயா வெட்டிடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். இனி செல்ல நான் ரொம்ப பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறா. அல்லேலூயா. நான் இனி ரொம்ப யாரோடையும் உட்காந்து பேசிக்கிருக்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறா. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஆண்டவரே பொறுத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஐயா வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்றது இயேசு கிறிஸ்து. அதான் நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். என்ன பாட்டு படிக்கிறான்? உங்க கிருபைதா என்ன வாழ வைத்தது, உங்க கிருபைதா சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இதை வெட்டி போடு. அதற்கு அவன் ஐயா இது இந்த வருஷம் மட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும். அல்லேலூயா. மனம் திரும்புவாங்களான்னு பாப்போம், கனி கொடுப்பாங்களான்னு பாப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அப்ப கனி கொடுக்கணும்னா சுத்தி எரு போடணும். உரம் இல்லாத மரத்துக்கு உரம் போடுறது மாதிரி எரு போடணும். அது எதை குறிக்கிறது? அது எதை குறிக்கிறது? ஒரு புண்ணு ஆறணும்னா டாக்டர் சொல்லுவாரு மண்ணில் பிறலக்கூடாது. அல்லேலூயா. ஈ அதில் உட்கார விடக்கூடாது. அது டெய்லி அந்த புண்ணை சுடுதண்ணி வச்சு பஞ்சை வச்சு என்ன செய்யணும், நல்லா சுத்தம் பண்ணி ஆமென் டெட்டாயில் வச்சு லேசாக தொடச்சி நான் கொடுத்த மருந்து அதில் போட்டு நல்லா ஒரு கட்டு கட்டி அதை பாமே சுத்தமாக பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. நாங்கள் சின்ன பிள்ளை இல்லை, மருந்தே கிடையாது. அல்லேலூயா. மருந்தே கிடையாது. ஆமென். புண்ணு வந்துச்சுன்னா என்ன செய்வோம் தெரியுமா? மண்ணை அள்ளி ஒரே மண்ணை அள்ளி புண்ணு மேலே வச்சு ஒரு அமுக்கு தான். ஸ்தோத்திரா. ஒரு டெட்டாயில் கிடையாது, ஒரு மருந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. மண்ணை அள்ளி வச்சு அந்த புண்ணுல வச்சு அமுக்கி பிடிக்கிறதா, அதோட ரத்தம் நின்றுடும். அல்லேலூயா. எங்கள் அம்மா ஒரு மருந்து சொல்லுவாங்க. இந்த கூரை வீட்டில் புகை இப்படி சுருள தொங்கும் பார்த்தீங்களா? அந்த காலத்து கூரை வீடுகளில் அடுப்புக்கு நேரம் பார்த்தீங்கன்னா
அந்த அந்த கிடுகுல வந்து புகை அப்படியே கட்டியா சுருள தொங்கும். அதை அப்படியே உருவி அதை வச்சு அப்படியே வச்சு அதை அமுக்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. இன்னொன்று சொல்லுவாங்க, காப்பி தூளை அப்படியே எடுத்து அப்படியே அதில் வச்சு அமுக்குன்னு சொல்லுவாங்க. அதான் மருந்து. ஹல்லேலூயா. ஆக புண்ணு ஆறணும்னா அதை சுத்தம் பண்ணணும். ஒரு மரம் கனி கொடுக்கணும்னா அதை சுத்தி எரு போடணும். அதை எதை குறிக்கிறது? ஆமென், ஸ்தோத்திரா. உபவாச வாழ்க்கையை குறிக்கிறது, பரிசுத்தத்தை குறிக்கிறது, நீதியா வாழ்றதை குறிக்கிறது, ஆமென், நல்ல செபிக்கிறதை குறிக்கிறது. அப்படி முன்னேறும் பொழுது அந்த மரம் கனி கொடுக்கிற ஒரு மரமா மாறும். ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரா. இன்னைக்கு நிறைய பேர் மரம் வச்சுட்டு அவன் அந்த மரத்துக்கு உரம் வைக்க மாட்டாங்க, தண்ணி ஊற்ற மாட்டாங்க. ஆனால் அந்த மரத்தை வந்து பார்ப்பாங்க, அவன் மரம் ஒன்று காய் ஒன்று போட மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நீ தண்ணியே சரியாக ஊற்றுறது இல்லை, நீயே சரியாக பல்லு விளக்குறது கிடையாது, சரியாக டெய்லி குளிக்கிறது கிடையாது. உனக்கு 5 மரத்தை கொடுத்து அவன் தண்ணி ஊற்ற சொன்னால் எப்படி? நீயே சரியாக பல்லு விளக்குறது கிடையாது, உடம்பை பேணி பாதுகாக்கிறது கிடையாது, அவன் ஒழுங்கா அவன் உடம்பை சுத்தம் பண்ணுறது கிடையாது. எப்படி மரத்தை எப்படி பார்க்க போற? ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுத்தி எரு போடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு ஐயா, இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவன் ஆண்டவர் நம்மிடத்துல கனியை தேடிக்கொண்டே இருக்கிறார். கனி கொடுக்கிற ஒரு மரமா மாறணும். ஹல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 1வது சங்கீதம் 1. எல்லாரும் எடுக்காம சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கிறவர்கள் கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாறுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதத்தை நம்ம தியானிக்கணும். வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிறவன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. வேதத்தை தியானம் பண்றவங்க கனி கொடுப்பாங்களா? அல்லேலூயா. பைபிள் படிக்கிறவங்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும். எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிக்கிறீங்கன்னு சொல்ற கைக்கு தூக்காம நல்லா தூங்க. உங்களுக்கு ஒரு 1000 ரூபா பரிசு பரலோகத்திலிருந்து வரப்போகுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். டெய்லி பைபிள் படிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. வேதத்தை தியானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். எங்கள் அம்மா வயசான காலத்தில், கண்ணு பார்வையெல்லாம் மங்கி போன காலத்திலையும், அல்லேலூயா, அவங்க இப்படி படிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய எழுத்து பைபிள் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்படி சாகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னே கூட இப்படி படிச்சுட்டே இருப்பாங்க. எழுத்து அவங்களுக்கு தெரியாமல் போனாலும் இப்படி பக்கத்தில் வச்சு படிப்பாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்புறம் பைபிளை வைப்பாங்க. ரொம்ப தளர்ந்து போகிற காலத்தில் நான் சொல்கிறது, கொஞ்சம் நல்லா இருக்கிற காலத்தில் பைபிள் படிப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆக தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அவன் ஒரு கனி கொடுக்கிற மரமா மாறுவான். பாருங்க, சங்கீதம் 37 தாவீது சொல்லுகிற 31 வசனம் வாசிங்க. சங்கீதம் 37:31.
அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. திரும்ப வாசிங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. பாருங்க, தாவீது சொல்லுகிறான் தேவன் அருளிய வேதம். நிறைய பேர் வேதம்னு பேர் வச்சு வேதத்துக்கு எப்படி இருப்பாங்க? தூரமா இருப்பாங்க. ஆனா பேர் என்ன? வேதம். அல்லேலூயா. விசுவாசம் அப்படின்னு பேர் இருக்குது. ஒரு பாஸ்டருடைய பேர் விசுவாசம். அல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசம்னு பேர் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் விசுவாசமே என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. அவன் நடைகளில் ஒன்று பிசகுவது இல்லை. பாருங்க, பிசகுவது இல்லைனா இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. தாவீது சொல்லுகிறான், வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் கனி கொடுக்கிறவனாய் மாறுவான். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா, நிறைய விசுவாசிகள் டெய்லி வேதத்தை படிக்கிறது கிடையாது. நிறைய ஊழியக்காரங்களும் டெய்லி பைபிள் படிக்கிறது கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அவன் நான் ரொம்ப காலத்துக்கு முன்ன ஒரு சபைக்கு போனேன். ஆமேன். சும்மா யதார்த்தமாக ஒரு விசேஷ மீட்டிங்கு போனேன். அந்த பாஸ்டர், நான் வாலிபனாக இருக்கும்போது அவர் பாஸ்டராக இருந்தார். ஆனால் இன்னைக்கும் இந்த தீவில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறார். என்னன்னா, வாழ்க்கையில் கடவுள் சொன்ன மாதிரி வாழலை. அல்லேலூயா. வேதம் தியானிக்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அவர் என்னட்ட ஒரு உதவி கேட்குறார். ஒரு கிணறு போட போகிறோம், எனக்கு உதவி செய்யுங்க. உடனே நான் ஒரு சின்ன காணிக்கையை அவருக்கு கொடுத்தேன். ஆனால் அவர் யோசித்து பார்த்தா, அவர் சபையில் விசேஷ மீட்டிங் நடக்கும்போது நான் கைலி கட்டிக்கிட்டு கடலுக்கு போகிற காலத்தில் அவர் சர்ச்சுக்குள்ளே போயிருக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்? அவர்கள் தேவன் விதித்த அந்த வழியிலே நடந்து வரல, வேதத்தை தியானம் பண்ணல, கர்த்தருக்கு உண்மையா வாழாத அந்த வாழ்க்கை வந்ததினாலே அவருடைய ஊழியங்களிலே வளர்ச்சி இல்லை. ஆக வேதத்தை இரவும் பகலும் நாம தியானிக்கிறவர்களாக மாறணும். கடைசியாக யூதா புஸ்தகம், அதில் ஒரு அதிகாரம் இருக்குது. 11-12 வாசிப்போம். யூதா புஸ்தகம், வெளிப்படுத்தலுக்கு முன்ன 11-12 வசனத்தை வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறொன்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கத்திவி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. காரிருளே அப்படின்னா நரகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இதில் சில மனிதர்களை அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது காயின், 2வது பெலேயாம், 3வது கோராகு. இவர்கள் வழியையும் போதகத்தையும் பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம். அவங்களுடைய வழியையும் போதகத்தையும் விட்டு சத்தியத்திலே நடந்தால் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரிகைகளை செய்ய பழகட்டும். அப்ப கனி கொடுக்க வேண்டும் என்றால் குறைகளை நம்மை விட்டு என்ன செய்யணும்? அகற்ற வேண்டும். இப்போ காயின், பிலேயாம், அடுத்து கோராகு, இவங்களுடைய போதகத்தை கேட்கக்கூடாதான். இவங்களுடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கக்கூடாது. இவங்க வழியை நம்ம பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றாமல் வாழ்ந்தோம் என்றால் நாம கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4 to 9 வரை வாசிப்போம். காயின் என்ன செய்தான்? வாசிங்க.
4ஆம் அதிகாரம் 4-9 வரை. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொளுத்தவைமானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். 9 வரை பாருங்க. இந்த இடத்துல காயினுடைய வழியை நாம் பின்பற்றக்கூடாது. காயினுடைய வழியில நடந்தால் நாம் கனி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. காயின் என்ன செய்தான் என்றால், காயின் ஆபேலு அண்ணன் தம்பிகள். உலகத்துல ஆதாம் ஏவாள், உலகத்துல முதல் ஜோடி ஆதாம் ஏவாள். அவங்க பெற்ற பிள்ளைகள் தான் காயின் ஆபேல். அல்லேலூயா. முதல் பெற்ற பிள்ளைகளே 2 பேரும் அடிச்சுட்டு ஒருத்தரை கொலை செஞ்சுட்டான். அல்லேலூயா. காயின் என்ன செய்தான் என்றால், ஆபேல் ஆண்டவருக்கு ஒரு நல்ல காணிக்கையை, ஆபேல் கர்த்தருக்கென்று மேன்மையான காணிக்கையை ஆபேல் கொடுக்கிறான், தம்பி கொடுக்கிறான் ஆண்டவருக்கு. காயின் கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கை கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காணிக்கையா கொடுக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஆடை கொடுக்குறான்னா அந்த ஆடு கால் நொண்டியா, அவன் கண்ணு கோஸ்கண்ணா, இல்லைனா ஏதோ ஒரு ஊனமானதை, ஒரு ஸ்தோத்திரம் அழுகி போன காய்கறிய, அப்படி ஆண்டவருக்கு காயின் கொடுக்கிறான். ஆனால் ஆபேல் கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கையெல்லாம் அல்ல ஆண்டவர் விரும்புகிற மாதிரி மகிமையானதா, ஆண்டவர் சந்தோஷப்படுறது மாதிரி ஆபேல் கர்த்தருக்கு கொடுக்கிறான். அதனால ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. தன் காணிக்கையை கடவுள் அங்கீகரிக்கவில்லை, தம்பியுடைய காணிக்கையை கடவுள் அங்கீகரித்து கொண்டார் என்று நினைத்து தம்பி மேலே பொறாமப்பட்டு அங்கே இருந்த ஒரு கட்டையை எடுத்து, உலகத்தில் யாருமே கிடையாது, 2 பேர் தான், அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறாங்க, கீழே கிடந்த கட்டை எடுத்து தம்பியை தலையில் அடித்து அவனை கொலை செஞ்சிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆக ஆண்டவர் கேட்குறா, உன் தம்பி ஆபேல் எங்கே? எனக்கு தெரியாது. தம்பிக்கு நான் காவலா? யார்கிட்ட பேசுகிறான்? ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அதனால காயின் சுபாவம் நமக்கு வரக்கூடாது. காயின்ட்ட என்னென்ன இருக்கிறது? கடவுளுக்கு நல்ல காணிக்கை கொடுக்கல, முதல் தவறு. 2வது ஸ்தோத்திரா பொறாமை. அவன் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிற தம்பி மேலே பொறாமை, அவன் பொறாமையில் தம்பியை கொலை செய்தான். அடுத்து 3வது கடவுள்கிட்ட எதிர்த்து பேசுகிறான். கடவுள்கிட்ட ஒரு மனிதன் எதிர்த்து பேசினதென்றால் இதுதான், நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா அப்படின்னு ஒரு எதிர்த்து பேசினான் என்றால் அது காயின் தான். அல்லேலூயா, ஆமீன். ஆகவே காயினுடைய வழி நம்ம பின்பற்றக்கூடாது. நம்ம காணிக்கையை நம்ம ஆண்டவருக்கு நல்லா செலுத்துவோம். ஆமீன். நம்ம காணிக்கையை நிச்சயமா கடவுள் ஏற்றுக்கொள்ளுவார். ஆமீன், ஸ்தோத்திரா. நம்மளை கடவுள் கொஞ்சம் ஆமீன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாம நம்ம மேல வெறுப்பா இருந்தாலும், ஆமீன் நேசிக்கிறவங்களை கடவுள் யார ஆமீன் அதிகமா ஆமீன் நேசித்து ஆசீர்வதிக்கிறாரோ ஆசீர்வதிக்கட்டும். அவங்க மேல நமக்கு பொறாமை வேண்டாம். நம்ம அவங்கள மாதிரி நம்ம நல்ல காணிக்கை செலுத்துவோம். ஆண்டவருக்கு இன்னும் நம்ம ஆண்டவர் பிரியமா வாழ தீர்மானிப்போம். அப்ப ஆண்டவர் நம்ம பக்கமாக திரும்பி வருவார் அப்படின்னு நினைப்போம். அல்லேலூயா, ஆமென். என்னைய கடவுள் ஆசீர்வதிக்கிறது இல்ல, அந்த அவனைத்தான் கடவுள் ஆசீர்வதிக்கிறா. ஆகவே அவனை மண்டை எடுத்து உடைக்கிற பாரு இப்ப கல்ல எடுத்து. அந்த மாதிரி தான் காயின் சுபாவம் இருந்தது. அதனாலதான் காயின் வழியையும் அவன் உபதேசத்தையும் பின்பற்றக்கூடாது. கடவுளுக்கு எதிர்த்து பேசுகிற ஒரு சுபாவம். அல்லேலூயா. காயினை போல கடவுளுக்கு முன்னாடி எதிர்த்து பேசாதீய. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாபா, கடவுள்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிட்டீங்களா? சொல்லாம போனா ஒரு ரத்தப்பழி உங்க மேல வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரா.
ஆமென். கடவுளை எதிர்த்து பேசக்கூடாது. இரண்டாவதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பிலேயாம். சரி, பிலேயாம் என்ன தப்பு பண்ணாரு? ஆமா, ஸ்தோத்ரா. இந்த பிலேயாம் ஸ்தோத்ரா, அவனை சுருக்கமா நீங்க பாத்தீங்கன்னா, பிலேயாமுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா என்னாகமம் 22ஆம் அதிகாரத்துல அதுல எழுதி இருக்குது. என்னாகமம் 22ல இருக்கிறது. இப்ப இஸ்ரவேல் மக்களை இந்த மோவாப் ராஜா சபிக்கும்படி கூப்பிடுறார். யார? பிலேயாம் தீர்க்கதரிசிய. பிலேயாம் உண்மையாகவே கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ரொம்ப அரிது, ரொம்ப கம்மி. ஆனா உண்மையாகவே பிலேயாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இப்ப மோவாப் ராஜா இஸ்ரவேல் மக்களை சபிக்க கூப்பிடும் போது நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டுத்தான் வருவேன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டாம். அல்லேலூயா. நான் சுருக்கமா சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டாம். ஆமென். 12ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதான் கடவுளுடைய முடிவு. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேல் மக்கள். அவங்கள நீ சபிக்க போக வேண்டாம், நீ போட்ட வீட்டுக்குள்ள கதவை அடைச்சிட்டு இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். திரும்ப அந்த மோவாப் தேசத்து ராஜா இன்னும் நிறைய மந்திரிமார்களை அனுப்பி இன்னும் நிறைய கோடிக்கணக்கான பணம் உமக்கு தருவேன், நகையெல்லாம் நிறைய தருவேன் சொல்லி கூப்பிடுறான். கூப்பிட்ட பொழுது திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே போறான். அல்லேலூயா, ஸ்தோத்ரா, ஆமென். பிலேயாம் செய்த தவறு என்னன்னா, பண ஆசையில அவன் 2வது தடவையும் ஆண்டவர் போய் போகலாம் கேட்ட பொழுது போன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னா, ஒரு தடவை சொன்னா நம்ம அப்படியே இருந்துடணும். அல்லேலூயா. 2வது தடவை போவாங்க கேட்டா போன்னு சொல்லிட்டாரு. ஆக பிலேயாம் என்ன இருதயம் அவன் எதிலே ஏமாற்றப்படுகிறது என்றால், பண ஆசையிலே, ஸ்தோத்திரா, பணத்திலே வஞ்சிக்கப்பட்டவனாக, கடவுளுக்கு துரோகம் பண்ணுகிறவனாக, கடவுளை மீறி நடக்கிறவனாக பிலேயாம் மாறினான். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. இதுதான் முதல் தவறு. 2வது தவறு என்ன செய்கிறான் என்றால், ஸ்தோத்ரா, என்ன செய்கிறான்? ராஜாவுக்கு அவன் ஐடியா கொடுப்பான். இப்போ இடையில இன்னொரு சம்பவம் இருக்குது. ஆமா, கழுதையை அடிக்கிறான். கடவுளுடைய தூதன் கேட்கிறான், கழுதையை நீ இதோட சேர்த்து 3 தடவை ஏன் அடிச்சாய்? அல்லேலூயா. கழுதை பேசுது. கழுதை என்ன பேசுது? உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அல்லேலூயா. கழுதை இவன் மொழி பேசுது. ஆமென். நான் ஒரு நாள் நம்பிநாயக்கா வீட்டுக்கு போனோம். நானும் சுரேஷ் பிரதர். நம்பிநாயக்கா சாயங்காலம் ஒரு மாட்டுக்கு ஒரு சட்டியில் என்ன செய்கிறாங்க, அந்த கஞ்சி தண்ணி வைக்கிறாங்க வெளியே, வாசலுக்கு வெளியே. ஆனால் அவர் சொன்னாங்க, அது குடிச்சிட்டு அது மிஞ்சினது என்ன செஞ்சிருமா, காலை வச்சு தட்டி விட்டுட்டு போயிருமா. அப்படி தானேக்கா? நம்பினாக்கா தட்டி விட்டு போயிருமா. அது மாதிரி அந்த மாடு வருது நாங்கள் போகிற நேரத்தில். அல்லேலூயா. இது தண்ணி வெளியே வைக்கலை. அந்த மாடு அங்கே நின்றுக்கிட்டே நிற்கிது. இவகாட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தோசை மாவு இதில் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாடு, நம்பினாயி, நீ இன்னும் கஞ்சி தண்ணி வைக்காமலா இருக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? யாரா இப்போ வெளியே பேசுறாருன்னு பார்த்தா மாடு தான் நின்றுக்கிருக்கு. நம்பினாயி, இன்னும் எனக்கு கஞ்சி தண்ணி வைக்காம இருக்கேன், நான் வெயிட் பண்ணிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாடு அங்கனே நிற்கிது. நாங்கள் போகும்போது அந்த மாடு நிற்கிது. அப்போ நாங்கள் போன பின்னாடி தான் கஞ்சி தண்ணியை வெளியே வைக்கிறாங்க. யார் மாடு வளர்க்குறீங்களா கேட்டால், யார் மாடும் தெரியல வாசம், என் வீட்டுக்கு வருது, நான் வழக்கமாக ஒரு கஞ்சி தண்ணி வைக்கிறேன், குடிக்குது. குடிக்கிறதுக்கு நன்றி உள்ளதா இது என்ன செய்ய, வாசலில் தண்ணியை தூக்கி கொட்டி விட்டுட்டு போகிறது. அப்புறம் நான் தண்ணியை ஊற்றி அப்புறம் கழுவி என் வீட்டு வாசலை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் மாடு இப்படி நின்றுட்டே இருக்குது. இந்த கஞ்சி தண்ணி வைக்கல, வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. உடனே கழுதை பேசுது. ஆமென். பிலேயாமே, இதோட சேர்த்து என்னை 3 தடவை நீ அடிச்சிட்ட,
ஆமே, என்னை நீ கைகொண்ட நாள் முதல் நான் உமக்கு ஒரு துரோகம் பண்ணதில்லை. யார் பேசுறது? கழுதை பேசுது. அல்லேலூயா. என்னை கைகொண்ட நாள் முதல் நான் உமக்கு ஒரு தீங்குமே செஞ்சதில்லை. நல்லது தான் நிறைய செஞ்சுட்டு வர்றேன், ஆனால் நீ என்னை அடிச்சிட்ட அப்படின்னு கழுதை பேசுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. கழுதைக்கு ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. ஒரு என்னை கைகொண்ட நாள் முதல் நான் உமக்கு ஒரு தீங்குமே செய்யவில்லை. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் புருஷனை என்ன செய்கிறா? கல்லை தூக்கி தலையில் ஓட்டு கொண்டுடுறாள். அல்லேலூயா. ஆனால் கழுதை சொல்லுது, நீர் என்னை கைகொண்ட நாள் முதல் நான் உமக்கு ஒரு துரோகமும் பாவமும் செஞ்சது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. கழுதை பேசுது. உடனே இவன் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சரி, ஆண்டவருடைய தூதன், ஸ்தோத்திரா, தூதன் பேசுகிறான். நீ கழுதையை இதோட ஏன் 3 தடவை அடிச்ச? ஆண்டு கேட்கிறா, கழுதையை ஏன் அடிச்சேன்னு கேட்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ வழி எனக்கு மாறுபாடா இருப்பதனால் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். தூதன் கையில ஒரு பளபளன்னு உருவின பட்டம் இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அவன் சொல்றான், உமக்கு இது தகாததா இருந்தால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்று சொல்லுகிறான் பிலேயாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை நீ போ, நான் சொல்றது தான் நீ சொல்ல வேணும்னு சொல்லி. சரி போறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. 2வது தவறு கழுதை அடிச்சது. 3வது தவறு, இந்த பாலாக் ராஜா, மோவாப்பு ராஜாவாகிய பாலாக்குக்கு ஒரு ஐடியா சொல்லுகிறான். இந்த ஜனங்களை நீ எப்படி அடிக்கலாம்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் வாலிப ஆண்களை உன் ஊர்ல ஒரு பெரிய திருவிழான்னு வச்சு உன் ஊர்ல உள்ள வாலிப பெண்களை பூரா அந்த யூதர்கள் அந்த வாலிப ஆண்கள் மேல அவன் போய் கூட்டிட்டு வர சொல்லு. ஆமேன். ஊர்ல பெரிய திருவிழா, ஆமேன், சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வா. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமேன். எவ்வளவு பெரிய ஐடியா பத்தீங்களா? வாலிப பெண் பிள்ளைகளை அனுப்பி யூத வாலிப ஆண் பிள்ளைகளை போய் எங்க ஊர்ல திருவிழான்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிடணுமா. பிலேயாம் தீர்க்கதரிசி சொன்ன ஐடியா. ஆக அவனுக்கு தெரிகிறது இவன் எல்லாத்துக்கும் பல்ல இழிப்பான்னு சொல்லி. ஆனா எதுக்கு பல்ல இழிக்கிறானா இல்லையோ, இவன் கையா பிடிச்சா பல்ல இழிப்பான் கண்டிப்பா. அதனால கையை பிடிச்சி கூப்பிட்றான், எங்க ஊர்ல திருவிழா வாங்க, எங்க வீட்டில் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாள். அல்லேலூயா. ஆமீன். இன்னைக்கு சில பேர், இந்த நிறைய பேர் இந்த நீ பார்க்கலாம், நியூஸில் பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டு பெண் பிள்ளைகள் மாதிரி ஆம்பளை ஆள்கே சேலையில் உடுத்தி நிறமாத கற்பிணி மாதிரி வயிற்றில் தலைவாணியில் வச்சு நைட்டில் லாரி போகும் பார்த்தீங்களா? லாரி போகும், அதில் 2 பொம்பளை மாதிரி ஆம்பளை ஆளுக்கு வேஷம் போட்டு அவன் அந்த வயிற்றுக்குள்ளே தலைவாணியில் வச்சு உள்ள பெரிய பட்டா கத்தி, பெரிய பெரிய கத்தியில் வச்சு பெரிய வயிற்றை கட்டி அப்படியே கற்பிணி மாதிரி நடித்து லாரியை நிப்பாட்டுறாள் நைட்டில். அவன் ஐயோ பெண்ணு தானே நிறமாத கற்பிணி அப்படின்னு சொல்லி லாரியை நிறுத்த, இவன் 2 பேர் ஏறி பாஞ்சு அருவாலை வச்சு லாரி டிரைவரை கழுத்தில் வச்சு வெட்டுற மாதிரி போய் அவன்கிட்ட இருக்கிற செல்போன், அவன்கிட்ட இருக்கிற காசு, அங்கே இருக்கிற அந்த வண்டியில் இருக்கிற டீசல் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு, ஸ்தோத்திரம், கொஞ்சம் டீசலை மட்டும் அந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு டீசல் பழுக்கு இருக்குது அங்கே போட்டுக்க சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க. அல்லேலூயா. சில விபச்சாரத்துக்கு அவன் ஆண்களை கூப்பிடுறது மாதிரி நைட்டில் போகிற கார்களை எல்லாம் செவிடிச்சு, உண்மையாகவே பெண்கள், உண்மையாகவே ஒரு பெண்ணு, அழகான பெண்ணு ரோட்டில் நைட்டில் நிப்பாட்டி டாக்ஸி காரு இதுகளை நிப்பாட்டுறாங்க. இவன் நிப்பாட்டின உடனே அங்கே பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ள இருந்து ஒரு 5 பேர் ஓடி வந்துடுறாங்க. ஓடி இந்த காரை பிடிச்சி, இந்த காருக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்கள பேருடைய நகையெல்லாம் அப்படியே கத்தி வச்சு கழுத்தில் காமிச்சு நகையெல்லாம் அப்பிட்டு ஓடிடுறாங்க. அல்லேலூயா. பிள்ளையாம் சொல்லுகிறான், வாலிப பெண் பிள்ளைகளை அனுப்பு, மயங்கிடுவான், வீட்டுக்கு கூப்பிடு, அவங்களோடு பாவம் பண்ணட்டு. பாவம் பண்ணா கடவுள் யூதர்களை மேல வெறுப்பாயிருவார், யூதர்களை அழிக்க ஆரம்பிச்சிருவார். நீ கொல்ல தேவையில்லை, கடவுளே அவர்களை கொண்டுருவாரு யூதர்களை. இந்த ஐடியாவை கொடுத்தா, ஸ்தோத்ரா, அதுதான் பிலேயாமுடைய போதனை. இந்த மாதிரி போதனை அதில் நம்ம போகக்கூடாது, அந்த வழியை பின்பற்றக்கூடாது. அல்லேலூயா. அந்த எண்ணம் கூட நம்ம சிந்தனையில் இணைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இதான் பிலேயாமின் போதனை. அதே மாதிரி நடந்தது. அதே மாதிரி 27,000 பேர் இறந்தாங்க யூதர்கள். 27,000 பேர் இந்த பெண் பிள்ளைகள் போய் ஆண் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்ததுனால
அவங்களோடு பாவம் பண்ணதுனால கடவுளுடைய கோபம் அவங்க மேல பற்றி எரிந்து 24,000 27,000 பேர் செத்து போயிட்டாங்க. இதுதான் பிலேயாமுடைய போதனை. அல்லேலூயா. இந்த போதனையை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. ஆமேன். சில வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் உள்ளவங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போவாங்க. அல்லேலூயா. அந்த வீட்டில் உள்ளவங்களை ஐஸ் வைக்க தன் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளையை கூட்டிகிட்டு போவாங்க. ஸ்தோத்திரம். சில பேர் நல்ல எண்ணத்தோடு போவாங்க, சில பேர் கெட்ட எண்ணத்தோடு போவாங்க. அது பிலேயாமுடைய போதனை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேர்மையா கர்த்தருக்காக வாழணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கோராகு அப்படின்னு சொல்றது கடைசியாக கோராகு. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். வாசித்து நான் முடிக்க போகிறோம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1-4 வரை. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இட்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். ஹல்லேலூயா. இதுதான் கோராகுடைய செயல்கள். ஹல்லேலூயா. கோராகு என்பது ஒரு லேவியன், ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆமேன். பாருங்க, இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்ரா, அந்த கோராகு என்ன செய்கிறான் என்றால், ஸ்தோத்ரா, சில 250 பேரை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பதாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். யாரை பார்த்து? ஊழியக்காரங்களை பார்த்து. நீங்க மிஞ்சி போறீங்க. பாருங்க, நம்ம கனி கொடுக்கணும்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கனி கொடுக்காம போனதுக்கு என்ன காரணம் என்றால், கொஞ்சம் சபையில அந்த கிருபை கிடைச்ச உடனேயே ஊழியக்காரங்களுக்கு விரோதமான எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். இப்ப கடவுள் சொல்லுகிறாரு, அவர்களை பரிசுத்தப்படுத்து, சபையார பரிசுத்தப்படுத்து. ஆமென். மலை பக்கத்துல வரக்கூடாது, மோசே வரட்டு, ஆரோன் வரட்டு, ஜனங்கள் வரக்கூடாதுன்னு கடவுள் சொல்றாரு. அதை கேட்டு இந்த மோசே ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது கோராகு என்ன நினைக்கிறா, இவன் தான் இப்படி சொல்றான் போல சொல்லி ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள், நீ தான் மிஞ்சி மிஞ்சி போகிற. அல்லேலூயா. சபைகள் ஜனங்கள் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. கடவுள் மேக ஸ்தம்பத்திலேயே ஆண்டவர் ஜனங்கள் மேல அசைவாடுகிறார். அதை சொல்றான், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் நீங்கள் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான். எதுக்கு முன்னாடி விழுந்தான்? அந்த மகிமையின் மேகம் நிக்குது பாருங்க, அந்த மேகத்துல தான் கர்த்தர் இருக்கிறார். அந்த மேகத்துக்கு முன்னாடி கீழே விழுறான். ஏன் விழுறான்னா, அவன் ஆண்டவருக்கு விரோதமா பேசுகிறான். கோராகு கடவுளுக்கு அவன் எதிர்த்து பேசுகிறான். அவன் யூதா புஸ்தகத்துக்கு வாங்க பாப்போம், அதில் எழுதியிருக்கிறது. யூதா அவன் 11-12 வாசிங்க. அதுல இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு. கோராகு எதிர்த்து பேசினான் அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை கனி கொடுக்கணும்னா அவன் கடவுள் கொடுத்த ஊழியக்காரங்களுக்கு முன்னாடி நம்ம எதிர்த்து பேசாமல் நம்ம தாழ்மையோடு நடக்கணும், பணியோடு நடக்கணும். அல்லேலூயா. அதுதான் கோராகுடைய உபதேசம். ஆமேன். ஸ்தோத்ரா. அந்த கோராகுடைய வழியை நம்ம பின்பற்றக்கூடாது. இந்த கோராகு எப்படி இறந்தான்?
கோராக எப்படி இறந்தான்? பூமி ரெண்டா பிளந்து. பாருங்க, 250 பேரை கூட்டிகிட்டு தான் போயிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் நீங்கள் இந்த கோராக கூட்டத்தை விட்டு விலகுங்கள். எல்லாரும் சாகிறது மாதிரி இவர்கள் சாக போறது இல்லை. இவர்கள் ஒரு வினோதமா இவர்கள் சாக போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். வினோதமா எல்லாரும் மரிக்கிறது போல மரிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு வித்தியாசமா சாவ போறாங்க. என்னன்னா, ரெண்டா பூமி பிளக்க போகிறது. உயிரோடு அவங்க பாதாளத்துக்குள்ளே போக போறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதே மாதிரி அவங்க நின்றுக்கு இருந்த இடம் ரெண்டா பிளந்தது. 250 பேர் உயிரோட மண்ணுக்குள்ள போய் உயிரோடைய பாதாளத்துக்கு போனாங்களாம். அல்லேலூயா. அதை தான் கோராகுடைய உபதேசம், அவனுடைய போதனை. அதில் நம்ம நடந்தோம்னா நம்ம கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா.